Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில இருந்து மெட்டல் கார்பனைல் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படினா இந்த கார்பன் மோனாக்சைடோட மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம் வந்து பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படினா எப்படி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் ஆகி இந்த சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பாண்ட்ஸ் 2 பை பாண்ட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுது அப்படின்றதுக்குரிய அந்த ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் டயக்ராமும் அண்ட் சினர்ஜிக் எஃபெக்ட் அப்படின்றத வந்து ஃபைனலாகவும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து CO மாலிகுல் கார்பன் மோனாக்சைடோட மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ்க்கு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வந்து கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும்? கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நமக்கு வேணும். சரிங்களா? அதுதான் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டயக்ராம்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகே, this is carbon, oxygen, கார்பன் மோனாக்சைடாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹை அப்படின்றதுனால அதோட ஆர்பிட்டால்ஸ் வந்து எங்கே வரும்? லோவஸ்ட் எனர்ஜி லெவலில் வரும். சரிங்களா? லோவஸ்ட் எனர்ஜி லெவலில் வந்து கொடுத்துடலாம். ஆக்சிஜனோட வேலன்ஷியல் ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால், அதோட 2s ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா? வேலன்ஸ் ஷெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, அதே போல் கார்பனுக்கு வந்து அப்போ எங்கே வரும்? கொஞ்சம் ஹையாக வரும். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து லெஸ் கம்பேர்டு டு ஆக்சிஜன். சரிங்களா? அதோட 2p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 2s ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்பனோட அந்த 2s அண்ட் 2p ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் அப்படின்றதுனால, சரிங்களா, லோவஸ்ட் எனர்ஜி கேப் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா sp மிக்சிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகும். சரிங்களா? திஸ் s ஆர்பிட்டாலும் இந்த p ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இதில் உள்ள 1 ஆர்பிட்டால்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா sp மிக்சிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகும். சரிங்களா? ஏன்னா லோவஸ்ட் எனர்ஜி கேப் இருக்கிறதுனால. சரிங்களா? sp. ஓகே, அதே போல் இங்கே உள்ள 1 ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன ஆகும்? sp மிக்சிங்க்கு இன்வால்வ் ஆகும். sp. சரிங்களா? ஓகே, இப்போ ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி கேப் வந்து ஹை. சரிங்களா? இங்கே வந்து இஃபெக்டிவாக வந்து sp மிக்சிங் வந்து இருக்காது. சரிங்களா? இருந்தாலும் லெஸ் sp மிக்சிங் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ திஸ் s ஆர்பிட்டாலும் இங்கே உள்ள திஸ் p ஆர்பிட்டால்ஸும் வந்து என்ன ஆக போகுது? sp மிக்சிங்க்கு இன்வால்வ் ஆக போகுது. சரிங்களா? லெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? sp மிக்சிங் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். sp. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? 1 சிக்மா பாண்ட்ஸ் 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து என்ன வேணும்? சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ சிக்மா பாண்ட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா கார்பனோட sp ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனில் உள்ள திஸ் sp ஆர்பிட்டால்ஸும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா சிக்மா பாண்ட்ஸை வந்து மேக் பண்ண போகுது. சரிங்களா? இந்த sp ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சிக்மா பாண்ட்ஸை வந்து மேக் பண்ணாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா எனர்ஜி கேப் வந்து எப்படி இருக்குது? ஹையாக இருக்குது. பட் இது வந்து எப்படி இருக்குது? கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. அதனால வந்து இதில் தான் வந்து ஓவர்லாப்பிங் வந்து ஈஸியாக வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ சரிங்களா? சிக்மா, திஸ் இஸ் சிக்மா ஸ்டார். சரிங்களா? ஓகே, இப்போ சிக்மா பாண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? 2 பை பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அப்போ 2 பை ஆர்பிட்டால்ஸ் வந்து வேணும்.
சரிங்களா? அப்போ கார்பனில் உள்ள திஸ் 2 p ஆர்பிட்டால்ஸும் இங்கே ஆக்சிஜனில் உள்ள திஸ் 2 p ஆர்பிட்டால்ஸும் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா பை பாண்ட்ஸை வந்து மேக் பண்ணும். சரிங்களா? பை பாண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ரிமைனிங் இங்கே வந்து கார்பனில் என்ன இருக்குது, ஒரு sp ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த sp ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸாக வந்து மாறிடும். சரிங்களா? இது என்னது பை பை, இது வந்து என்னது பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ், பை ஸ்டார், இது ஒரு பை ஸ்டார், இது வந்து என்னது நான் பாண்டிங். சரிங்களா? இது ஸ்லைட்லி ஆன்டி பாண்டிங் கேரக்டர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸ்லைட்லி ஆன்டி பாண்டிங் கேரக்டர்ஸ். ஓகே, அப்போ அதே போல் ஆக்சிஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sp ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்குது, 1 வந்து இருக்குது. சரிங்களா? அது எப்படி இருக்கும், நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸாக இருக்கும், நான் பாண்டிங். ஓகே, நான் பாண்டிங், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணிடலாமா? கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லில் உள்ள 4 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜனில் உள்ள வேலன்ஸ் ஷெல்லில் உள்ள 6 எலக்ட்ரான்ஸ், டோட்டலாக வந்து 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு மாலிகுலோட மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி அதில் உள்ள ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் ஆகி பாண்ட்ஸை வந்து மேக் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்பன் ஆக்சிஜன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மிடில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெட் கலர் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி இங்கே எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? வேறு கலர் 2 எலக்ட்ரான்ஸ், அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் அப்போ தான் என்னதான் இருக்கும், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ அதே போல் இங்கே 2sல 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன போகுது, இங்கே 2pயில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகுது sp மிக்சிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகுது. இதிலேருந்து 1 எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும், இந்த 1 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும், இந்த 2p ஆர்பிட்டாலோட 1 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். சரிங்களா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா? இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே உள்ள 1 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். இப்போ திஸ் 1 எலக்ட்ரான்ஸ் அப்போ எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? அப்போ திஸ் 1 எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ அதே போல் இங்கே வந்துடலாமா? இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 1 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும், 3 எலக்ட்ரான்ஸ். 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். 1 2 3. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இது அப்படியே வந்துடுது. சரிங்களா? இங்கே உள்ள நான் பாண்டிங் எலக்ட்ரான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கார்பனில் என்ன இருக்குது, ஒரு நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நான் பாண்டிங் sp எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ், doubly occupied. ஓகே, அதே போல் ஆக்சிஜனில் என்ன இருக்குது, ஒரு நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துடலாமா? இப்போ சிக்மா பாண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, கார்பனில் உள்ள sp ஆர்பிட்டால்ஸும் ஆக்சிஜனில் உள்ள sp ஆர்பிட்டால்ஸும் வந்து இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ இது கார்பனில் உள்ள sp ஆர்பிட்டால்ஸ், இது ஆக்சிஜனில் உள்ள sp ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா? அப்போ கார்பனில் உள்ள sp ஆர்பிட்டால்ஸில் உள்ள 1 எலக்ட்ரான்ஸ், ஆக்சிஜனில் உள்ள sp ஆர்பிட்டாலில் உள்ள 1 எலக்ட்ரான்ஸும் வந்து சேர்ந்து என்ன ஆகுது, பாண்ட்ஸை வந்து சிக்மா பாண்ட்ஸை வந்து மேக் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், பை பாண்ட்ஸ் வந்து பார்க்கணும். பை பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பனில் வந்து உள்ள p ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி இருக்குது, 1 வந்து சிங்கிளி ஆக்குபைடு எலக்ட்ரான்ஸாக இருக்குது, அனதர் 1 ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்குது. சரிங்களா? அப்போ கார்பனில் உள்ள ஒரு ஆர்பிட்டால் வந்து 1 எலக்ட்ரான்ஸும் அனதர் 1 ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி இருக்குது, அன்ஆக்குபைடு எம்டியாக இருக்குது. சரிங்களா? p ஆர்பிட்டால்ஸ். ஓகே, அதே போல்
ஆக்சிஜனுக்கு வந்துடலாமா? ஆக்சிஜனில் வந்து 1 ஆர்பிட்டால்ஸ் 1p ஆர்பிட்டால்ஸ் வந்து 1 எலக்ட்ரான்ஸும் அனதர் 1p ஆர்பிட்டால்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸும் இருக்குது. சரிங்களா? அப்போ அதோட 1 electrons and 2 electrons fill ஆன இன்னொரு p orbitals அதில் உள்ள 2 electrons. ஓகே, இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த சிங்கிளி ஆக்குபைடு எலக்ட்ரான்ஸ் உள்ள இந்த ஆர்பிட்டால்ஸ் இந்த p ஆர்பிட்டால்ஸும் இந்த p ஆர்பிட்டால்ஸும் வந்து என்ன பண்ண போகுது? சைட்வேஸ் ஓவர்லாப்பிங் ஆக போகுது. சரிங்களா? சைட்வேஸ் ஓவர்லாப்பிங். சைட்வேஸ் ஓவர்லாப்பிங் ஆனால் நமக்கு என்ன ஆகும்? பை பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? பை பாண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே உள்ள திஸ் p ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்லையா, டபுள்யூ ஆக்குபைடு எலக்ட்ரான்ஸாக இருக்குது. இது என்ன பண்ணலாம்? திஸ் 2 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி எம்டியாக உள்ள திஸ் p ஆர்பிட்டால்ஸோட பை பாண்ட்ஸை மேக் பண்ணலாம். ஓவர்லாப்பிங் ஆகலாம் இல்லையா? This is another pi bonds. சரிங்களா? அப்போ this is 1 sigma and 2 pi bonds வந்து எப்படி தான் மேக் ஆகும்? எப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும்? சரிங்களா? அவ்வளோதான் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சினர்ஜிக் எஃபெக்ட். சினர்ஜிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ மெட்டல் இருக்குது, மெட்டலில் வந்து என்ன இருக்கும்? எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா? எம்டி டி ஆர்பிட்டால்ஸ். ஒரு டி ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து கொடுத்துடலாம். இதுதான் வந்து எனது டி ஆர்பிட்டாலோட ஷேப். ஓகே, இதில் வந்து கார்போனைல் கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கலாம். சி ட்ரிபிள் பாண்டு ஓ. சரிங்களா? இதில் என்ன இருக்குது? நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் இருக்குது. சரிங்களா? திஸ் லோன் பேரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டலோட எம்டி டி ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி டொனேட் பண்ணுறப்ப என்ன பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சிக்மா பாண்ட்ஸ். இது மெட்டல் கார்பனைல்ன்றது வந்து என்ன? மெட்டல் கார்பனைல். சரிங்களா? இப்போ மெட்டல் கார்பனைலில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் வந்து எப்படி இருக்கும்? லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் ரிச்சாக இருக்கும். அப்போ வந்து ஃபில்டு டி ஆர்பிட்டாலும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஃபில்டு டி ஆர்பிட்டால், சரிங்களா, ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபில்டு டி ஆர்பிட்டால் கார்பன் மோனாக்சைடில் உள்ள எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்களேன் என்ன இருக்குது? எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் வந்து இங்கே கொடுத்துடலாம். சரிங்களா? பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ். This is the pi star orbital. This is the plus. சரிங்களா? ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். சரிங்களா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரிங்களா? இது வந்து என்னது? pi star orbitals. ஓகே, ஃபில்டு டி ஆர்பிட்டாலிருந்து என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்களேன் சிக்மா டொனேஷன் கார்பன்லேருந்து நடக்குது அண்ட் பை பேக் டொனேஷன்ஸ் வேறு இருக்குது. சரிங்களா? அப்போ சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பேக் பாண்டிங்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு சினர்ஜிக் இஃபெக்ட் அப்படின்னு வந்து பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? சிக்மா டொனேஷன் அண்ட் பை டொனேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சினர்ஜிக் இஃபெக்ட். சினர்ஜிக் இஃபெக்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மெட்டல் கார்பனைலோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா?